எபிசோட் 108. மயங்கும் மலை. விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு அடிக்கடி நாடு முழுவதும் நடக்கும் விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் பழக்கம் இருந்தது. ஒருநாள் அவ்வரசருக்கு அவருடைய அமைச்சர்கள் செய்தி கொண்டு வந்தனர். மகாராஜா, மன்னராஜ்யத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் விசித்திரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மலைக்கு ஏறுபவர்களுக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள். சிலர் நாட்கள் முழுவதும் உணர்வற்ற நிலையில் கிடக்கிறார்கள். மக்கள் மிகவும் பயந்து விட்டனர். அதை கேட்ட அரசர் ஆச்சரியமடைந்தார். இது ஒரு இயற்கை நிகழ்வா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று சந்தேகித்தார். உடனே அமைச்சர்கள் அது யாருக்கும் புரியவில்லை. ஆயினும் அங்கு செல்லும் வண்ணமே யாரும் துணிவாக இல்லை என்றனர். அப்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தெனாலி ராமன் நகைச்சுவையாக சொன்னார், மன்னரே, இந்த மர்மத்தை தீர்க்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு அனுமதி அளிக்கலாம். அரசர் உடனே ஆணை பிறப்பித்தார். நீ சென்று இதன் உண்மையை கண்டுபிடி தெனாலி. மலைப்பகுதிக்கு பயணம். தெனாலி ராமன் தனது எருது பெருந்தண்டத்தோடு மலையின் அடிவாரத்துக்கு சென்றார். அங்கிருந்த மக்கள் அவரை நோக்கி, ஐயா, உங்களுக்கும் மயக்கம் வந்தால் என்ன செய்வீர்கள் என்று பயத்துடன் கேட்டனர். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் தலையை நான் பிடித்துக்கொள்வேன் என்று நகைச்சுவையாக கூறினார் தெனாலி. பின்னர் அவர் மெதுவாக மலையை ஏறத் தொடங்கினார். மலைப்பகுதியில் மேலும் மேலும் முன்னேறும்போது அவருக்கு சற்றே மயக்கமாக உணர்ந்தது. அவர் நின்று பார்வையிட்டபோது மலைக்கு அருகில் பல மரங்கள் மிகவும் தாழ்ந்திருந்தன. ஒரு சிறிய ஓடையில் இருந்து ஒழுங்கற்ற காற்று அடித்துக் கொண்டிருந்தது. அர்த்தமாயிற்று என்று சொன்னார் தெனாலி. அவர் கீழே சென்று அந்த மலையின் அடியில் நிலத்தில் ஓடிக்கொண்டிருந்த சிறு புகையை கவனித்தார். அது ஒரு நச்சுவாயு போல இருந்தது. இதுதான் காரணம். இந்த மலைச்சிகரத்துக்கு ஏறுபவர்கள் இந்த வாயுவை சுவாசிக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மயக்கம் வருகிறது என்று தெனாலி புரிந்து கொண்டார். அரசரின் பாராட்டு. அந்த செய்தியுடன் தெனாலி ராமன் திரும்பி விஜயநகர அரண்மனைக்கு வந்தார். அரசர் கிருஷ்ணதேவராயர் அவரை கேட்டார், தெனாலி, நீ என்ன கண்டுபிடித்தாய்? தெனாலி சிரித்துக்கொண்டு கூறினார், மன்னரே, இது ஒரு மர்மம் அல்ல. மலையின் அடிவாரத்தில் சில காடுகளில் இருந்து ஒரு வகை வாயு வெளிவந்து மலையின் மேல் அடிக்கின்ற காற்றுடன் கலக்கப்படுகிறது. அந்த வாயுவை நுகர்ந்தால் மயக்கம் ஏற்படுகிறது. அதனால்தான் மக்கள் மயங்கி விழுகின்றனர். அதை கேட்ட அரசர் ஆச்சரியமடைந்தார். நீ நிச்சயமாக புத்திசாலி தெனாலி என்று அவர் பாராட்டினார். உடனே அந்த மலையில் உள்ள வாயுவின் தாக்கத்தை தடுக்கும் வழிகளை மன்னன் ஏற்பாடு செய்தார். மக்கள் மகிழ்ச்சியடைந்து தெனாலி ராமனுக்கு நன்றிகள் கூறினர். அதன்பின் மயங்கும் மலை ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. இவ்வாறு தனது சாமர்த்தியத்தால் இன்னொரு மர்மத்தை களைந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்தினார் நகைச்சுவை வேந்தர் தெனாலி ராமன்.